ஞாபகம் வச்சுக்கலாம். இது நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் குரூப் 1ல், குரூப் 2ல், குரூப் 4ல், குரூப் 1ல், குரூப் 2ல், குரூப் 4ல் ரொம்ப முக்கியமான கேள்விகளாக இருக்குது. அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதோடு கூட மெயின்ஸில் தமிழக அரசு திட்டங்களை பற்றி விவரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நல்லா அடிச்சுக்கணும். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், மார்னிங் மீல் ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சரோடது. இது நான் செலக்டிவாக வெறும் திட்டங்கள் மட்டும் நடத்துகிறேன், தமிழக அரசு திட்டங்கள் மட்டும். யூனிட் 5, ஸோ யூனிட் 6 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, யூனிட் 5 முடிய போகுது, குவாலிட்டி முடிச்சிச்சு. ஸோ இதிலிருந்து மட்டுமே உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்துக்கலாம். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது முதல்ல எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா செப்டம்பர் 15, 2022 முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், சிஎம் அப்படிங்கிறவருடைய அந்த காலை உணவு அப்படிங்கிற ஒரு திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. யாருடைய பிறந்தநாள்? அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள், விஸ்வேஸ்வரையாவோட பிறந்தநாள். 2022 அண்ணா பிறந்தநாள், விஸ்வேஸ்வரையாவோட பிறந்தநாள். ஸோ எங்கே ஆரம்பிச்சாங்க? தொடக்கம் வந்து மதுரை சிம்மக்கல் ஆதி மூலம் அப்படிங்கிற ஒரு பிரைமரி ஸ்கூலில் தான். மதுரை சிம்மக்கல்ல ஆதி மூலம் அப்படிங்கிற ஒரு தொடக்க பள்ளியில் தான் இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தமிழக அரசினுடைய திட்டங்கள்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். இது ப்ரிலிம்ஸுக்கு, மெயின்ஸுக்கு, இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியம். தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய அத்துணை போட்டித் தேர்வுகளுக்கும். அப்போ தமிழக அரசினுடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், சிஎம்மோட காலை உணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது செப்டம்பர் 15, 2022 அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள், விஸ்வேஸ்வரையாவுடைய பிறந்தநாள். எங்க சார் ஆரம்பிச்சாங்க? மதுரை சிம்மக்கல் ஆதி மூலம் அப்படிங்கிற பிரைமரி ஸ்கூல்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் 1545 அப்படிங்கிற பள்ளிகள், 1545. இந்த 1545 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு போர் இருக்கு வரலாறுல. என்ன போர்? 1545 ஏதாவது போர் இருக்கா? 65 இருக்கு சார். 65ல இருந்துட்டு போகுது. நான் 45ல இருக்கா இல்லையா? சிர்சா இறந்துருவாங்க சார். யாருப்பா? சிர்சா இறந்துருவாங்க சார். சிர்சா இறந்தது சசாரம். எஸ், 1545 பீகார் அப்படிங்கிறதுல சசாரம் அப்படிங்கிற ஊர்ல சிர்சா இறந்துருவார் அந்த காலகட்டத்தில். அப்பதான் அவருடைய படைத்தளபதி ஹெமு அப்படிங்கிறது பதவி ஏற்பார். 1545 சிர்சா ஷெர்கான்ங்கிற பட்டம். இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹுமாயூனுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறவர். ஹுமாயூன் அப்படிங்கிறவருக்கு ரொம்ப சிம்ம சொப்பனமாக. 1539, 1540 படிச்சிருப்பீங்க. 39 அப்படிங்கிறது வந்து கண்ணோசி போர், 40 39ங்கிறது சவுசா போர், 40ங்கிறது கண்ணோசி போர். இந்த ரெண்டு போர்னால தான் யார் வெளியேறி போயிடுறார்? ஹுமாயூன் அப்படிங்கிறவர் வெளியேறாரு. அதாவது நாடோடி வாழ்க்கை வாழ்றாரு. ஹிஸ்ட்ரியில் படிப்போம். அடுத்து நம்ம படிக்க போகிறதே ஹிஸ்ட்ரி ஐயனம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறதே. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15, 2022. இது வந்து 1545 அப்படிங்கிற ஒரு அரசு பள்ளிகள், தொடக்க பள்ளிகளில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 1 to 5. யாருமா? நிக்கில். 11:50க்கு அனுப்பிச்சிட்டாங்களா கிளாஸ்? அடுத்த ஷெட்யூல் 11:15 தானே. இப்போ டைம் என்ன? 12. சரி, கொடுங்க. வந்து இருக்காரா? வெயிட் பண்ணுறாரா? நிகில்கிட்ட பேசலாமா? நிகில் உள்ள வந்துட்டீங்களா தம்பி? நிகில் நிகில் ஃப்ரம் திண்டுக்கல். டைம் என்னப்பா? எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க? இல்ல ஷெட்யூல் எத்தனை மணிக்கு போட்டிருந்தாங்க? சார் கீழே ஒரு டெலிவரி வந்துருது சார், ஒரு வாங்கிட்டு வந்தேன் சார். மேல 11:52. சரிப்பா. தமிழக அரசினுடைய திட்டங்கள் வகுப்பு 1 to 5 செப்டம்பர் 15, 2022 அண்ணாவுடைய பிறந்தநாள் 1545 மதுரை சிம்மக்கல் சொல்லியாச்சு. இதோட விரிவாக்கம் எக்ஸ்பேண்டட் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25, 2023. ஆகஸ்ட் 25, 2023 இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. எக்ஸ்பேண்ட் ஆனது அப்படிங்கிறது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இது செயல்படுத்தப்படுது. ஃபர்ஸ்ட் 1545 1545 தொடக்க பள்ளிகளில் மட்டும்தான் இது இருந்தது. இப்போ எல்லா பள்ளிகளிலும் இது வந்து எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தொடக்க நிகழ்ச்சி விரிவாக்கம் பண்ணது பாருங்க. விரிவாக்கம் பண்ணது எந்த ஊர்லன்னா திருக்குவளை. கலைஞர் கருணாநிதியினுடைய சொந்த ஊருங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை
ஆல்ரெடி இது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு இல்லையா. ஸோ நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அப்படிங்கிறதுல நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. அப்போ தமிழக அரசு தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களில் காலை உணவு திட்டம் செயல்படுத்துகிற ஒரே ஒரு இந்திய மாநிலம் அனைத்து அரசு பள்ளிகளிலும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல அது எப்ப? ஜூலை 15 நம்ம காமராஜருடைய பிறந்தநாள். ஜூலை 15 2024 காமராஜருடைய பிறந்த நாளில் நம்ம தமிழ்நாட்டில் இது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் செல்லும், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது செல்லுபடியாகும் அப்படிங்கிறத அறிவிச்சாங்க. அப்போ ஒரு திட்டத்தை பற்றி தெளிவாக படிச்சிட்டோம். என்ன திட்டம்? காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் முதல்ல எப்போ? 2022. எக்ஸ்பேண்ட் ஆனது எப்போ? 2023. இது வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு போனதா எப்ப? 2024. முதல்ல எத்தனை பள்ளிகள்ல? 1545 பள்ளிகள்ல. சிமக்கல் மதுரையில. அதுக்கப்புறம் திருக்குவளை எந்த மாவட்டம்? நாகப்பட்டினம் மாவட்டம். இப்ப எல்லா பள்ளிகளிலும், நாட்டிலேயே முதல் முறையாக எல்லா பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்ட ஒரே இந்திய மாநிலம் எது? தமிழ்நாடு. இரண்டாவது திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். செலக்டிவா படிங்க, யூனிக்கா படிங்க, நல்லா ஞாபகம் வச்சு படிங்க, திரும்ப ஞாபகம் ரிவைஸ் பண்ணுங்க, வினால கலந்துக்கிறங்க, வைக்கிற டெஸ்ட்டை ஒழுங்கா அட்டன் பண்ணுங்க, உங்க ரிசல்ட் வந்து சாத்தியமாகும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செப்டம்பர் 15 சேம் 2023. செப்டம்பர் 15 2023 கலைஞர் அந்தமாக இருக்கக்கூடிய மகளிர் உரிமை திட்டம் பிங்க் கலர். தொடக்க நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் எவ்வளோ சார் கொடுக்குறாங்க? மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது மாதாந்திர நிதி உதவியாக 1000 ரூபாய் கொடுக்கப்படுது. 1000 ரூபாய் கொடுக்கப்படுது. யாருக்கு சார்? 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு. 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர், அவங்களுக்கும் கொடுக்கப்படுது. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த திட்டமும் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா செப்டம்பர் 15 2023 அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சாங்க. காஞ்சிபுரத்தில் தான் இதோட தொடக்க நிகழ்ச்சி நடந்தது. மாதம் 1000 ரூபாய். தகுதியுடையவர்கள் பார்த்தோன்னா 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். திருநங்கைகள் அப்படிங்கிறதா. ஸோ பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும். அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பற்றி சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தெரிஞ்சுக்கணும். பெண்கள் திருநங்கைகள் இருக்காங்களா? எஸ். 2 லட்சத்துக்கு வருமானம் குறைவா இருக்கணுமா? எஸ். நில உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது லேண்டை பொறுத்தல 10 ஏக்கருக்கும் குறைவா. எது? வெட்லேண்ட், அந்த உலர் நிலம் சொல்றாங்கல்ல, அதாவது புன்சை அப்படிங்கிறது வந்து 10 ஏக்கருக்கு குறைவா வச்சிருக்கணும். அதே நன்சையா இருந்தா 5 ஏக்கருக்கு குறைவா வச்சிருக்கணும். அப்படி இருந்தா இந்த அமௌண்ட் வாங்கலாம். 10 ஏக்கர் 5 ஏக்கர். புன்சை அப்படின்னு சொன்னா 10 ஏக்கர், நன்சைனா 5 ஏக்கர். அதே மாதிரி அவங்களுடைய மின்சார நுகர்வு அப்படின்னு சொல்ற எலக்ட்ரிக் கன்சம்ஷன், அந்த எலக்ட்ரிக் கன்சம்ஷன் மின்சார நுகர்வு 3600க்கு குறைவா இருக்கும். ஆண்டு ஒன்றுக்கு. வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 3 36 300 தான் இருக்கணும். மாதம் 300 தான் நீங்கள் கரண்ட் பில் கட்டணும். மாதம் 300 கரண்ட் பில் கட்டினா மட்டும்தான் இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இதெல்லாம் முக்கியமானது. தகுதியுடையவர்கள் இவங்க. அப்போ தகுதியற்றவர்கள் யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து இதில் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிடையாது. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க கிடையாது. ப்ரொஃபஷனல் டேக்ஸு, வருமான வரி செலுத்துகிறவங்க, தொழில்துறை வரி செலுத்துகிறவங்க, அதே மாதிரி பென்ஷன் வாங்குறவங்க, அதே மாதிரி லோக்கல் பாடி மெம்பர்ஸாக இருக்கிறவங்க, நான் மெம்பராக இருக்கிறேன், பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன், கவுன்சிலராக இருக்கிறேன், இவங்கெல்லாம் வாங்க முடியாது. அதே மாதிரி 4 வீலர் வச்சுருக்கவங்க வாங்க முடியாது. இதெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு முக்கியமான டாபிக் சொல்லி நடத்துகிறேன். இப்போவே படிச்சுக்கணும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு சொல்லி படிச்சுக்கணும். அப்போ 4 சக்கர வாகனங்கள் 4 வீலர் வச்சுருந்தாவே உங்களுக்கு எந்த தொகை கிடையாது? மாநில உரிமை, அந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை கிடையாது. எத்தனை திட்டம் பார்த்துட்டோம்? 2 திட்டங்கள் பார்த்துட்டோம். 2 முக்கியமான திட்டங்கள் பார்த்துட்டோம். 3வது முக்கியமான திட்டம் விடியல் பயண திட்டம். விடியல், நம்ம கூட தான் விடியல் பயணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம். விடியகாலம் 5 மணிக்கு, 4:45 கொஸ்டின் அனுப்பிடுறாங்க. ஸோ விடியல் பயண திட்டம் இது ஆரம்பிச்சது மே 8 2021. மே 8 2021 விடியல் பயண திட்டம். மே 8 2021 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மே 8ல் 2021. இதுவும் விடியல் பயண திட்டம்ன்றதும் மகளிர் திருநங்கைகள் தான். விமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர். கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா?
இந்த விடியல் பயண திட்டத்தின் திட்டமும் அதனால் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சியும் பற்றி விவரி கேள்வி கேட்பாங்க. அப்போ அநேக பெண்கள் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அதனால் பொருளாதாரம் கூடுது, அதனால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் கூடுது, அப்படிலாம் நீங்கள் புரிஞ்சு எழுத தெரியணும். எவ்வளோ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, இதனால் எவ்வளோ பொருளாதாரம் கூடுது அப்படிலாம் நீங்கள் மெயின்ஸ் எழுத தெரியணும். அப்போ இது மே 8ஆம் தேதி 2021 ஆரம்பித்தாங்க. இது மகளிர் திருநங்கை இலவச பேருந்து பயணம். அப்போ விடியல் பயணம்னாவே இலவச பேருந்து பயணம். இந்த பஸ்ஸெல்லாம் என்ன கலரில் ஓடுது? பிங்க்ல ஓடுது. எத்தனை முறை வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை மலைப்பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படும். இன்னும் அதுக்கு இல்லையா? 2024-25 மட்டும் நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை. நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை அப்படிங்கிறது ஹில் ஸ்டேஷனாக இருக்கிறனால அதில் விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. நீலகிரிஸ், கொடைக்கானல், வால்பாறை அப்படிங்கிறது. ஸோ 3வது திட்டம் விடியல் பயண திட்டம். முதல் திட்டம் காலை உணவு திட்டம், 2வது திட்டம் மகளிர் உரிமை தொகை, 3 விடியல் பயணம், 4 மக்களை தேடி மருத்துவம் திட்டம். 4 மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இது ஆரம்பிச்சது ஆகஸ்ட் 5. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 5, 2021. ஆகஸ்ட் 5, 2021. எங்க சார் ஆரம்பிச்சாங்க? கிருஷ்ணகிரியில மணப்பள்ளியில. கிருஷ்ணகிரி மாவட்டம் மணப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல, கிருஷ்ணகிரி மாவட்டம். இதுல மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படின்னாவே இது அடல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவங்களுக்கு தான். 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் டிசேபிள்டு எல்லாருக்கும் கிடையாது. 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் டிசேபிள்டா இருக்கிறவங்களுக்கும் இது கொடுக்கப்படுது. 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பிளஸ் டிசேபிள்டு. எந்தெந்த நோயை இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க? மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படின்னு சொன்னாவே எந்தெந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்களை ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ கூட ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். இந்த பிபி, இந்த சுகரு இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு பார்த்தோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. அப்போ நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், நீரிழிவு நோய் அப்படிங்கிற டயபெட்டிஸ், ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதே மாதிரி கிட்னி அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வீடு வீடா சோதனை நடத்துறாங்க. இதனாலதான் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது இல்லையா? பிபி, பிளட் சுகர் கூடுறதுனால, கொலஸ்ட்ரால் கூடுறதுனால ஹார்ட் டிசீஸ் வருது, ரத்த அழுத்தம் கூடுறதுனால ஹார்ட் டிசீஸ் வருது, சிறுநீரக கோளாறுகள் வர்றதுனால டயாலிசிஸ் பண்ணி அநேகர் சிறு வயதிலே மறிச்சு போறாங்க, இறந்து போறாங்கன்றனால இது வீடு வீடா போய் சோதனை பண்றாங்க. என்ன திட்டம் தம்பி? நல்லா பேசுங்க. ஓகே. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2021 ஆகஸ்ட் 5. எந்த மாவட்டத்துல? கிருஷ்ணகிரி மாவட்டத்துல, மணப்பள்ளி கிராமத்துல. 5வது திட்டம் பாரதம் பாதுகாப்போம் திட்டம். பாரதம் பாதுகாப்போம் திட்டம். பாரதம். ஆமா, தமிழ்நாட்டுக்கும் பாரதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பாதம் பாதுகாப்போம் திட்டம். பாதம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஃபீட்டு அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட். இது ஜூலை 15, 2024. மேக்சிமம் செப்டம்பர் 15, ஜூலை 15 இந்த டேட்டா தான் இருக்கும். அக்டோபர் 2 இப்படி இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்ப ஜூலை 15, 2024 இது சென்னையில பாதம் பாதுகாப்பு திட்டம். சென்னையில யாருக்காக? அதே சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அதாவது அதிகாலையில் நடங்கன்னு சொல்லி தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும் சொன்னாங்க. இது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த பாதம் பாதுகாப்பு திட்டம். பாதம் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு பகுதி. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஒரு பகுதி தான். எப்ப ஆரம்பிச்சாங்க தான் முக்கியமான ஜூலை 15, 2024. அடுத்து 6 தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம். மக்களை தேடி மருத்துவம் திட்டம்னு ஒண்ணு, தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம்னு ஒண்ணு. தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம், மருத்துவம் மெடிசின், தொழிலாளர்கள் அப்படிங்கிற மாதிரி. இது எப்ப ஆரம்பிச்சாங்க? ஜனவரி 10, 2024. ஜனவரி 20, 2024 தான் ஆரம்பிச்சாங்க. ஜனவரி 20, 2024 ஆரம்பிச்சாங்க. திருவள்ளூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சாங்க. திருவள்ளூர் ஜனவரி 10, 2024 திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சாங்க. இது எதுக்காக சார் அப்படின்னா தொற்று நோய் இருக்கு இல்லையா? ஸோ யாரா அந்த மாதிரி கண்டேஜினஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய, ஸோ அந்த இடத்துல தொற்று நோய்களுக்கான சிகிச்சை, தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் பயன்பெறுவோர் 50 லட்சம் தொழிலாளர்கள் பரிசோதனை இலக்கு எழுச்சி 50 லட்சம் இண்டஸ்ட்ரியல் இல்லை அது மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர் தொழிலாளர்களுக்கு, லேபர்ஸுக்கு தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம். அவங்களுக்கு எந்த தொற்று வியாதியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. எப்போ? ஜனவரி 10, 2024. 7 புற்றுநோய் பரிசோதனை திட்டம். புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வைரஸுக்கு என்ன பேரு? கார்சினோமா வைரஸ். புற்றுநோயை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? ஆங்காலஜி. அடையார் புற்றுநோய் மருத்துவமனை எப்போது திறந்து வைக்கப்பட்டது? 1954.
ஜவஹர்லால் நேரு, 1954 ஜவஹர்லால் நேரு அடையார் புற்றுநோய் மருத்துவமனை. ஸோ புற்றுநோய் பரிசோதனை திட்டம் வந்து ஜனவரி 22 2024, ஜனவரி 22 2024 தான் புற்றுநோய் அப்படிங்கிறது, கேன்சர். இது 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு. புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, குறிப்பாக மவுத் அப்படிங்கிறதுல ஏற்படுறது, செர்விக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பவாய் புற்றுநோயில் ஏற்படுறது, பிரஸ்ட் மார்பகத்தில் ஏற்படுறது. பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுறது வந்து இந்த கர்ப்பப்பையில் ஏற்படுறது அதிகமாக 40 வயதுக்கு மேற்பட்டாச்சு அப்படின்னாவே செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது மேக்சிமம் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால தெரியுது, இந்த மாதிரியான மிஷினுக்கு போகிறதுனால நிறைய பேர் கர்ப்பவாய் புற்றுநோயினால பாதிக்கப்படுறாங்க. மார்பக புற்றுநோய் அட்லீஸ்ட் நல்லா செக் பண்ணிக்கணும். மார்பக புற்றுநோய் 40 வயதுக்கு மேலே இருக்கு பெண்களுக்கு அப்படின்னா செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு வாய், காரணம் என்ன சார்னா நிறைய ஸ்மோக் பண்ணுறது, இன்னும் நிறைய வந்து பான்பராக் அந்த மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்களை மெல்றது, அதனால வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது. அப்ப இந்த புற்றுநோய் அப்படிங்கிற சிகிச்சை 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு மாதிரி பார்க்குறோம். ஜனவரி 22 2024, ஜனவரி 22 2024 தான் முக்கியமானதாக சொல்லப்படுறது. ஸோ இது எங்க சார் பண்ணலாம், எங்க சார் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துங்க. எல்லா பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டர்ல பார்க்கலாம், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அந்த ஹெட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம், அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ்லேயும் பார்க்கலாம். மெடிக்கல் காலேஜ் எல்லா இடத்துலையும் அப்படின்னா தானே கட்டமைப்பு, இதான் கட்டமைப்பு, எல்லாத்துலேயும் பார்க்கலாம். என்ன திட்டம் பார்த்துட்டோம்? புற்றுநோய் பரிசோதனை திட்டம். எத்தனை திட்டங்கள் பார்த்துருக்கோம்? 7 திட்டங்கள். 7 திட்டங்கள். இன்னைக்கு உண்டான வினால இது ஸ்பெசிபிக், இது ஸ்பெஷல் டெஸ்ட்ல இருக்கும். யூனிட் 6 இன்னைக்கு நடத்தினது, நேற்றுக்கு நடத்தின யூனிட் 5 யூனிட் 6, நேற்று நடத்தின யூனிட் 5 யூனிட் 6, இன்னைக்கு நடத்தின INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அதுக்கப்புறம் இப்போ நடத்திட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடினுடைய முக்கியமான திட்டங்கள், இதெல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட். சரியா? நடத்த டெஸ்ட் அடிச்சுட்டே இருக்கணும். அடுத்த வச்சுக்க மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம், லெபார்டரி சர்வீஸ், லேப் வசதி வீட்டுக்கே. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் பிப்ரவரி 5 2024. பிப்ரவரி 5 ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடந்ததா சொன்னேன். INM சௌரி சௌரா இன்சிடென்ட். சூப்பர். சௌரி சௌரா இன்சிடென்ட் பிப்ரவரி 5. அது 1922, இது 2024. பிப்ரவரி 5 2024. தொல்லவளை ஆரம்ப சுகாதார நிலையம் கன்னியாகுமரியில, தொல்லவளை அப்படிங்கிற ஊர்ல, கன்னியாகுமரியில இருந்து 11வது இஸ்ரோட சேர்மனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் யாரு? நாராயணன், வி நாராயணன் அப்படிங்கிறவர். கன்னியாகுமரி மாவட்டம் அதிக மழைப்பொழிவா குறைவான மழைப்பொழிவா? அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? அப்ப தொடக்கம் தொல்லவளை அப்படிங்கிற ஆரம்ப சுகாதார PHCல தான். எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலுமே 63 வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு 63 டெஸ்ட் எடுக்கிறாங்க. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம், 63 வகையான ஆய்வு எடுக்கிறாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. 63 வகையான ஆய்வு. அடுத்து 9வது திட்டம் இன்னுயிர் காப்போம் திட்டம். இன்னுயிர் காப்போம், அதுக்கு இன்னொரு பேரு நம்மை காக்கும் 48. இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிறதுக்கு நம்மை காக்கும் 48. பிரிதிஷன் ஏற்கனவே நடத்தியாச்சோ? நீங்களே எடுத்து வச்சிருக்கீங்க. சூப்பர். இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிறப்ப நம்மை காக்கும் திட்டம் 48. நான் ஒருவேளை நடத்திட்டமாக்கும், பரவாயில்ல, பழையவங்களுக்கு நடத்தியாச்சு, புதுசாக இருக்கிறவங்களுக்கு நடத்தணும், அதுக்காக தான் நடத்திட்டு இருக்கேன். இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிறது நம்மை காக்கும் 48. எப்போ ஆரம்பிச்சாங்க? டிசம்பர் 18 2021. டிசம்பர் 18 2021. எங்க ஆரம்பிச்சாங்க? செங்கல்பட்டு அப்படின்னு சொன்னாவே வேடந்தாங்கல் எங்க இருக்கு? செங்கல்பட்டு. என்ன சொல்லுங்க? செங்கல்பட்டு. 18 டிசம்பர் 21 செங்கல்பட்டு. இதோட நோக்கம் என்ன சார்? இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. குறிப்பாக சாலை விபத்து, ரோட் ஆக்சிடென்ட்ல யாரெல்லாம் காயம் அடைஞ்சிருக்கிறாங்களோ 8 மணி நேரத்துக்குள்ள மருத்துவ சேவை. 1 லட்சம் வரை, 8 லட்சம் வரை, 8 lakhs, சாரி 8 மணி நேரத்துக்குள்ள 1 லட்சம் வரை அப்படின்ற மாதிரி சாலை விபத்து. இந்த திட்டத்தில் 237 அரசு, 237 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், 455 பிரைவேட் ஹாஸ்பிட்டல், 455 பிரைவேட் ஹாஸ்பிட்டல், 237 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், 455 பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்பட 692 மருத்துவமனைகள், 692 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்,
692 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறதுல இந்த இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்துல இருந்து 48 அந்தமாக இருக்கக்கூடிய நம்மை காக்கும் 48 அப்படிங்கிறதுல 8 மணி நேரத்துக்குள்ள 1 லட்சம் வரை நீங்க பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கணும். அது எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, எந்த மாநிலம் நாட்டை சார்ந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா. அடுத்த 10வது திட்டம் கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் 102. கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி, இந்த தொலைபேசி எண்கள் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சுங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூல கேட்பாங்க. இலவச தொலைபேசி, டோல் ஃப்ரீ நம்பர், குழந்தை பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் we can expect. கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் 102. இது ஆகஸ்ட் 19, 20, 24 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 19, 20, 24 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 10 திட்டம் அப்படிங்கிறது முக்கியமான திட்டம்.